மார்னிங் ரெனியூபிள் எனர்ஜி ரெவல்யூஷன் ரூட்டட் இன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். ஃபஸ்ட் டைமாக வந்து பஞ்சாபில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு பயோ எனர்ஜி பிளான்ட் ஒரு ப்ரைவேட் கம்பெனி கொண்டு வராங்க. கமர்ஷியல் பேசிஸில் வந்து பேடிஸ்டாவில் வந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் வந்து எப்படி வெல்த்தாக மாற்றலாம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபிலெலாம் பார்த்திங்கன்னா வருஷம் அக்டோபர் நவம்பர் பீரியடில் கார்வி சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ராபி சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்ப அங்கே இருக்க அக்ரிஃபீல்ட்ஸில் வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸை வந்து எரிப்பாங்க. அந்த ஸ்டபிள் பர்னிங் நடக்கிறதுனால இண்டோ கங்காட்டிக் பிளேன்லேயும் சரி டெல்லியிலையும் சரி அதிகமாக வந்து ஏர் பொல்யூஷன் வருதுங்கிறப்ப என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் அதிகமாக வருதுனாங்க. அது இல்லாமல் பப்ளிக் ஹெல்த்து, லைஃப் ஸ்டாக் ஹெல்த்லாம் அஃபெக்ட் ஆகுறப்ப அந்த ஸ்டபிள் பர்னிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப் எடுத்திருக்கு. நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இதுக்காக வந்து ஃப்ரேம் ஒர்க்கும் ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. எப்படிலாம் ஸ்டபிள் பர்னிங் வந்து ஸ்டாப் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்காக இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன் சொல்லிட்டு 2 ஐடியா கொடுத்தாங்க. இன்சிட்டு கன்சர்வேஷனுங்கிறது ஹாப்பி சீடர்ஸு, பயோடீகம்போசர்ஸு. ஹாப்பி சீடர்ஸுங்கிறது ஒரு மிஷினு, டிராக்டர் மாதிரி. அது வந்து அந்த ஸ்டபிளோட வேரோடு எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஸ்டபிள் பர்னிங் நடக்காமல் தடுக்கிறது. டீகம்போசர்ஸுங்கிறது ஒரு உரம் மாதிரி தூவிட்டு அப்படியே அந்த ஸ்டபிள்ஸ் வந்து மக்கி போகிற மாதிரி கொண்டு வர டெக்னிக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறனால ஃபார்மர்ஸ் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறப்ப மறுபடியும் அவங்க ஸ்டபிள்ஸ் வந்து எரிக்கிறனால இன்னும் அந்த பொல்யூஷன் வந்து அந்த ஏர் பொல்யூஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கிற பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எக்ஸிட்டு கன்சர்வேஷன் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பேடிஸ்டா வந்து பயோமேஸ் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் தெர்மல் பவரில் வந்து கோஃபைனுக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இல்லை 2G எத்தனால் பிளான்ஸில் வந்து ஃபீட் ஸ்டாக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ்லேயே ஃபீட் ஸ்டாக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் பாய்லர்ஸில் ஃபியூலாக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இல்லை வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ஸில் வந்து கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸாக அந்த பேடிஸ்டாஸை மாற்றலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷனில் கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சில ஏரியாஸில் வந்து இந்த ஸ்டபிள் பர்னிங் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதை மானிட்டர் பண்ணுறது, என்ஃபோர்ஸ் பண்ணுறது, அதை பற்றின அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக வந்து 2019 வந்து நிதி ஆயோக் வந்து யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு எப்படி வந்து அந்த ரைஸ்டாக வந்து எனர்ஜியாக கொண்டு வரலாம், இன்சித்து ப்ரோக்ராம் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கிறப்ப எக்ஸித்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி அதை யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பஞ்சாபில் வந்து அந்த சப்ளை செயின், கிராப் ரெசிடியூ சப்ளை செயினை வந்து நம்ம வந்து ப்ரொடக்டிவாக கொண்டு வரணும்னு சொன்னாங்க. கலெக்ஷன் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது, அப்புறம் ஃபைனல் யூஸ் ஆஃப் ரைஸ்டா, அப்புறம் மற்ற ப்ரொடக்டிவ் சரி யூஸ் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக்காக வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டபிள்ஸை மாற்றுறது, அந்த மாதிரி நிறையா கொண்டு வந்தாங்க டெக்னிக்ஸு. இப்போ என்ன சொன்னாங்கன்னா 30% ரைஸ்டாவில் வந்து நம்ம வந்து 5% கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுவும் இந்தியாவில் ஏற்கனவே இருக்க ஸ்கீம் ஒன்று இருக்குது, சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லிட்டு சடாட்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமுக்குள்ளே நம்ம வந்து லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸை டெவலப் பண்ணலாம், அப்புறம் ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் அந்த ஸ்டபிள் பர்னிங்கை குறைக்கலாங்கிற பாயிண்ட்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த சடட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து 46 ரூபாய்க்கு வந்து விற்க முடியுங்கிறப்ப ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்னும் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அந்த 2022 ஃபார்மர்ஸோட இன்கம் டபுள் ஆகும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து டார்கெட் வச்சாங்க. அதுக்கு வந்து இந்த சடட் ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட்லேருந்து வர ஆர்கானிக் மெனூர் வந்து அந்த ஸ்லரி வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உரமாக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பஞ்சாப் ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் வந்து டெப்ளீஷனாக இருக்கப்போ அந்த இடத்துல இருந்து இதை உரமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ரூரல் ஏரியாஸில் வந்து அங்கே இருக்க யூத்ஸ்க்கு வந்து வேலை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பேடியை ஹார்வெஸ்ட் பண்ணுறது, கலெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் பேலிங்கு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுலேயும் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு அங்கேருந்து வேலை கிடைக்குங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்கிறப்ப கரெக்டாக ஒரு வின் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்டல் ஹசார்டஸையும் குறைக்கணும், அதே நேரத்தில் ஃபார்மர்ஸும் இன்கமும் டபுள் ஆகணும், அங்கே இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்காங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.